வெல்கம் டு அவர் சேனல் மேத் த மாஸ்டர். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்க ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி இந்த லெட்டர்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் A to Z இருக்கிற 26 இங்கிலீஷ் லெட்டர்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியாக லெட்டர்ஸை பிக் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். A, E, I, O, U. இப்போ இதிலேயே நான் என்ன கேட்டகரி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, வவல்ஸ். ஸோ இங்கிலீஷ் வவல்ஸ் லெட்டரை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன் C, O, U, S. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸு வெறும் கர்வ்டு லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய லெட்டர்ஸ் இதுதான். ஸோ திஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் யூஸிங் கர்வ்டு லைன்ஸ். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B, D, G. ஸோ இது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ் லைனோட காம்பினேஷன். அதாவது நம்ம ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸோட ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ் லைனோட காம்பினேஷன் லெட்டர்ஸ் தான் இது. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா A ஸ்ட்ரெயிட் லைன், B வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ் லைன், C கர்வ் லைன், D again combination of straight line and curved line, E, F ரெண்டுமே straight line, G again combination of straight line and curved line, அப்புறம் H straight line. ஸோ H வரைக்கும் இருக்கிற காம்பினேஷன் லெட்டர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து இன்றைக்கி என்ன டாபிக் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ். A, E, I, O, U collection of vowels. Next collection நம்ம என்ன பார்த்தோம்னா C, O, U, S அதாவது collection of letters made with only curved lines. Next one B, D, G அதாவது H வரைக்கும் இருக்க letters combination of straight line and curved line அதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா collection of well defined objects. ஸோ அதனால் இப்போ இதிலே உங்களுக்கு இனி டாபிக் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டாபிக் இஸ் செட் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் அ செட்? செட்னா என்ன? அ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதே நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் அந்த வெல் டிஃபைன் அப்படின்னா என்ன? அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வெல் டிஃபைன்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நான் ஜஸ்ட் டெஃபினிஷனாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஒரு டெமோவாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டும் போது நமக்கு இன்னும் அது கிளியராக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் இன்ட்ரடக்ஷனுக்கு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ வெல் டிஃபைன்ட் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு நான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை நான் இங்கே வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இது கூட நான் 0வை சேர்க்குறேன். அப்படின்னா இது என்னது? ஸோ திஸ் இஸ் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10. ஸோ 10 வரைக்கும் இருக்கிற ஹோல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன் வெல் டிஃபைன் அப்படின்னா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்குமே அது 1 to 10 தான் இருக்க போது, எல்லாருக்குமே அது 1 to 10. ஸோ அங்கே யாருக்கும் ரிசல்ட் மாற போகிறது இல்லை. சேம் வித் ஹோல் நம்பர்ஸும். ஸோ அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு ஒன்று அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று வராமல் எப்படினாலும் காமனாக ரிசல்ட் வருது அப்படின்னா அதுதான் வெல் டிஃபைன். இப்போது நான் இதிலேருந்து என்னோடய லக்கி நம்பரை மட்டும் பிக் பண்ணுறேன். 3 and 1. இது என்னோட லக்கி நம்பர் 3 and 1. அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட நான் 10 வரைக்கும் நம்பர்ஸை கொடுத்து உங்களோட லக்கி நம்பர் எடுங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது எடுப்பீங்க. நீங்களும் 3 and 1 தான் எடுப்பீங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்கும். சில பேருக்கு 10 வரைக்கும் லக்கி நம்பர் இல்லாமே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்.
இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளோட மொபைலே எடுத்துப்போம். இப்போ நம்ம மொபைல் கேலரியில் கேமரா, ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோனை காமிச்சு இதில் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அதில் ஃபோன்லேயே நமக்கு கவுண்ட் இருக்கும். பட் அதில் பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒன்று வேரி ஆகும். ஸோ அது நாட் வெல் டிஃபைன். இப்போ அதையே நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிளாக பார்ப்போம். கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் இன் அ ஃபோன், அது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது வெல் டிஃபைன். ஸோ இன் தட் கேஸ் அது செட். அதுவே கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பியூட்டிஃபுல் இருக்கும். ஸோ அதனால் அது கரெக்டாக சொல்ல முடியாது. தட் நாட் அ செட். சேம் வே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல், அது நமக்கு டேட்டா இருக்கும். ஸோ கரெக்டாக கவுண்ட் சொல்ல முடியும். தட் இஸ் வெல் டிஃபைன் அண்ட் தட் இஸ் அ செட். அதுவே கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல்னால் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ செட். சேம் வே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 30, அது எல்லாருக்கும் சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ தட் இஸ் வெல் டிஃபைன் அண்ட் தட் இஸ் அ செட். அதுவே கலெக்ஷன் ஆஃப் லக்கி நம்பர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று வேரி ஆகும். ஸோ தட் இஸ் நாட் அ செட். இப்போ நம்ம வவல்ஸையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். the letters A, E, I, O, U, இந்த செட்டில் இருக்க இந்த A, E, I, O, U தான் செட்டோட ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம எலிமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the order of the elements can be interchanged. அதாவது நம்ம எலிமெண்ட்ஸை 1 to 10ன்னு போடலாம், ரிவர்ஸ் ஆர்டர்லையும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் சேம் தான். the elements of a set are listed only once. ஒரு தடவை தான் அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து சொல்ல முடியும். இது உங்களுக்கு பின்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வவல்ஸே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ AEIOU இல்லைனா EUAOI எப்படி போட்டாலும் அது சேம் தான். நம்ம எலிமெண்ட்ஸை மிஸ்மேட்ச் பண்ணாலும் சேம் தான். செட்டை நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பேசிக் அண்ட் மஸ்ட் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் என்னென்னா கேபிட்டல் லெட்டர். செட் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும். அண்ட் தென் செட் ப்ராக்கெட். இது ரெண்டுமே ஒரு செட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் y is an element of a set B or y belongs to B, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி செட் லாங்குவேஜில் எழுத முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் எடுத்துக்கிறேன். செட் A, கேபிட்டல் தான் போடணும். ஸோ கேபிட்டல் A which is equal to செட் ப்ராக்கெட் போட்டுட்டு 1 2 3 4 5 அண்ட் செட் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் அ செட். ஸோ இதுலேருந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிறேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 இந்த செட்டில் இருக்க ஒரு நம்பர். தேர்ஃபோர் 2 பிலாங்ஸ் டு A. இந்த சிம்பிள் தான் பிலாங்ஸ் டு. இதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா X belongs to A அந்த மாதிரி போடலாம். வேர் எக்ஸுங்கிறது இந்த செட்டில் இருக்க என்ன எலிமெண்ட்டாக வேணால் இருக்கலாம். அதனால ஜென்ரலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பிலாங் டு சிம்பிளை இப்படி தான் போடணும். சி மாதிரி போட்டு நடுவில் ஒரு லைன் போட்டோன்னா கொஞ்சம் கர்வ்டு இ மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் பிலாங்ஸ் டு. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ இதுவே நான் நம்பர் 7 எடுத்துக்கிறேன். இந்த 7 இந்த செட்டில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், இல்லை. 1 to 5 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 7 இந்த செட்டில் கிடையாது. ஸோ நான் பிலாங் டு சிம்பிள் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா 7 does not belong to A. இப்போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஷின் கொடுத்து இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் எடுத்து எழுதணுன்றது கிடையாது. ஸோ இப்படி கொடுத்து எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்குது, நான் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, நான் 3யும் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு 1 இருக்குது. 1 இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை மென்ஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ 2 எடுத்து நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் 3 இருக்குது. 3 ஆல்ரெடி இருக்குது, அதனால் திரும்பி நம்ம அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி 1 இருக்குது. ஸோ நம்ம அகெயின் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1ம் நமக்கு வேண்டாம்.
ஸோ இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 3 2. ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம், ஆர் எல்ஸ் 1 2 3 இப்படியும் எழுதலாம். ஸோ எப்படி எழுதினாலும் சேம் தான். எந்த ஆர்டர் ரிவர்ஸ்லையும் எழுதலாம், மிஸ்மேட்ச் பண்ணி எப்படி வேணால் எழுதலாம். ஸோ இட் இஸ் சேம். ஸோ இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. இல்லை நீங்கள் 3 2 1 2 3 1 எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் ஒன், ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு 3 ways ஆஃப் ரெப்ரசன்டிங் அ செட் இருக்குது. அந்த 3 ways என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஒன் செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். ஸோ இந்த 3 தான் வந்து செட் ரெப்ரசன்டேஷனோட 3 ways. ஸோ இது ஒன்று என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா the set will be described in words. வேர்ட்ஸாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு vowels பார்த்தோம் இல்லையா, அதே எப்படி எழுதலாம்னா the set of all vowels in English alphabets. அதே மாதிரி நம்ம ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ the set of whole numbers. இதே நம்ம up to 10னா the set of whole numbers up to 10 அந்த மாதிரி போடலாம். ஸோ ஃபுல் அப்படி சென்டென்ஸாக எழுதுனா அது டிஸ்கிரிப்டிவ். நெக்ஸ்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்மை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் ஏ எடுத்துக்கிறேன். செட்டை நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணணும். நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஏவே எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஓப்பன் செட் ப்ராக்கெட் எக்ஸ் 2 டாட் மாதிரி வைக்கிறேன். இது நம்ம வந்து செட்டில் சச் தட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இங்கிலீஷில் கோலன் கரெக்டாக. ஸோ இது வந்து செட்டில் சச் தட். ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ். இந்த எக்ஸுங்கிறது அந்த செட்டில் இருக்க எலிமெண்ட். நிறைய எலிமெண்ட்ஸ் ஏஇ ஐஓயு எல்லாமே வவல்ஸ் தானே. ஸோ ஜென்ரலாக நம்ம டினோட் பண்ணுற லெட்டர் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸுங்கிறது இங்கிலீஷில் இருக்க வவல் அப்படிங்கிறத இந்த 2 கோலன், அதாவது சச் தட் சிம்பிளை வச்சு போடுறது தான் செட் பில்டர். ஸோ இந்த கோலன் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து சச் தட் அப்படின்னு தான் சொல்லணும். கோலன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு இது எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் வி ஷுட் சே இட் ஆஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ். இப்போ அதே சச் தட் சிம்பிளே இன்னொரு சச் தட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் அந்த 2 டாட் அந்த கோலனுக்கு பதிலாக பார் போடுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸ், அது ஆல்சோ வி வில் சே இட் ஆஸ் சச் தட். ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ். ஸோ இது 2 ways இருக்குது செட் பில்டருக்கு. கோலன் போடலாம், பார் போடலாம். போத் ஆர் சேம் அண்ட் we pronounce it as such that. So x such that x is a vowel in English. This is set builder form. Set builder form ஓட 2 ways of representing தான் இது. Next one is roster form. The set will be described by listing all its elements. அந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அது ரோஸ்டர் ஃபார்ம். அதை இப்போ பார்ப்போம். நான் சேம் வவல்ஸே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதால நான் சேமே ஃபாலோ பண்ணுறேன். A equal to open set bracket. ஸோ வவல்ஸ்னால் செட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன வரும், AEIOU நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். அண்ட் ஒன் மோர் திங், செட்டு டினோட் பண்ணுறது நம்ம கேபிட்டல் லெட்டர் டினோட் பண்ணுறோம். பட் செட் உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்மால் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் AEIOU ஸ்மால் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 3 கம்பேர் பண்ணி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி ஆஃப் இட். ஸோ டிஸ்கிரிப்டிவ் த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதையே நம்ம செட் பில்டரில் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். ரோஸ்டரில் வி ரைட் இட் ஆஸ் 2 3 5 7 11 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்குது. நான் எண்டு கொடுக்கல அதனால். நெக்ஸ்ட் ஒன் செட் ஆஃப் டேஸ் இன் அ வீக். செட் பில்டரில் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ டே இன் அ வீக். அதுவே ரோஸ்டரில் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதுறது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நான் இப்போ நம்ம ரீகால் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்னா என்னென்னா ரிசல்ட் எல்லாருக்குமே சேமாக வந்தால் அது வெல் டிஃபைன், இல்லைனா நாட் வெல் டிஃபைன். நாட் வெல் டிஃபைன்னா அது செட்டு கிடையாது. நோட்டேஷன் 2 இருக்குது, கேபிட்டல் லெட்டர் அண்ட் செட் ப்ராக்கெட். ஸோ கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் should be written only once. ஒரு டைம் தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் எலிமெண்ட்ஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச், மாற்றி ரிவர்ஸ் ஆர்டரில் கூட எழுதலாம்.
தென் செட் ரெப்ரசன்டேஷன் 3 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ், அதாவது அப்படியே சென்டென்ஸாக வேர்ட்ஸாக எழுதுறது. நெக்ஸ்ட் ஒன் செட் பில்டர், அதாவது கோலன் சிம்பிள் இல்லைனா அந்த பார் சிம்பிள் யூஸ் பண்ணுறது. அண்ட் வி சே இட் ஆஸ் சச் தட். அண்ட் தென் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம லிஸ்ட் பண்ணுறது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அதை அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் அனாலிசிஸாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணதும் உங்கள் ஸ்கோரும் காட்டிடும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் த டெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Follow us on Insta and Telegram. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ அஸ். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு 1-to-1 பர்சனலாகவே டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை நீங்கள் கமெண்ட்லேயும் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் போடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் கேளுங்க. கமெண்ட்லேயும் ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.